வீட்டில் இருக்க பொருட்களை மட்டுமே வச்சு ஈஸியாக டேஸ்டியான இந்த சாண்ட்விச் செஞ்சு பாருங்களேன். அவங்க எல்லாருக்குமே அவ்வளோ பிடிக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்கள் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்ததும் ஏதாவது சாப்பிட கொடுக்கணும். அதுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். ஒன்று சாப்பிட்டா கூட நல்லா ஃபுல்ஃபில்லாக இருக்கும். நமக்குமே டின்னருக்கு அல்லது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ஒன்று சாப்பிட்டாலும் நிறைவாக இருக்கும். இந்த சாண்ட்விச் பண்ணுறதுக்காக அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து 2 மீடியம் சைஸு நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து கொஞ்சம் சன்னமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணுங்க. அதுக்குன்னு ரொம்ப பொன்னிறமாக வதங்க தேவையில்லை, ஆனால் நல்லா வதங்கணும். இந்த ப்ரெட்டு செய்கிறதுக்காக சாண்ட்விச் ப்ரெட்டுன்னு கிடைக்கும் இல்லைங்களா பேக்கரி ஷாப்பில், அந்த மாதிரி ப்ரெட்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம நார்மலாக இந்த மில்க் ப்ரெட் இருக்குது இல்லைங்களா, ஸ்வீட் ப்ரெட்டு, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இதில் 1/4 டீஸ்பூனில் பாதி மஞ்சள்தூள் சேர்த்துட்டு கலந்துருங்க. அதுக்கப்புறம் இதில் தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ வந்துட்டு இதில் வந்து ஒரு 1/2 கைப்பிடி பொடியாக கட் பண்ண குடமிளகாய், 1/2 பொடியாக கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கோங்க. குடமிளகாய் அப்படி இல்லைன்னா பரவாயில்லைங்க. நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க விட்டு விட்டு. இப்போ வந்து இதில் பொடியாக கட் பண்ண மல்லித்தழை வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிடுங்க. போதும். இப்போ வந்துட்டு ஒரு ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்துகிட்டு அதில் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு ஃபில் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து சீஸு அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லைங்க. இதுவே போதும். இது வந்து நீங்கள் டின்னருக்கு கூட சாப்பிட்லாம். மேலே ஒரு ப்ரெட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. அடுப்பில் ஒரு தவா வச்சுட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி உங்ககிட்ட பட்டர் இருந்ததுன்னா பட்டரில் கூட நீங்கள் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து சாஸ் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. இதுவே போதும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே இன்னொரு 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு திருப்பி போட்டுக்கோங்க. கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்திங்கன்னா எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். நாங்கள் வந்து சிம்பிளாக செஞ்சு ஒரு சில நேரம் இந்த மாதிரி டின்னருக்கு நாங்கள் செஞ்சு இதை சாப்பிடுவோம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒன்று சாப்பிட்டாலுமே நல்லா ஃபில்லிங்காக இருக்குங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். நல்லா சூப்பராக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிப்பியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.